ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டீன் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா இட்லி சாம்பார் தாங்க செய்ய போகிறோம். இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இட்லிக்கு தாங்க செய்கிறேன். இது சாம்பார் மீஞ்சிச்சுன்னா கூட இட்லிக்கு வச்சுக்கலாம். இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், இந்த டம்ளரில் நான் அளந்து எடுத்திருக்கேன். அரை டம்ளர் சம அளவில் பருப்பு எடுத்திருக்கேன். அதாவது துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு வச்சு தான் இன்றைக்கி சாம்பார் செய்ய போகிறேன். டேஸ்ட் நல்லா இருக்குங்க. ஒரு தடவை நீங்களும் இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக குக்கர்லேயே 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய சாம்பாருங்க. பாருங்கள், இது கூடவே இப்போ இந்த குக்கரில் 2 பருப்பையும் நான் சேர்த்துட்டேன். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கனால அதை சேர்த்து நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 3 தடவை பாருங்கள், இந்த மாதிரி கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்திக்கிறேன். நெய் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால் நெய் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு விளக்கெண்ணெய் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். இது கூட 1 கப்பு தண்ணி சேர்த்துருங்க. இப்போ பருப்பு வேகணும். நான் இப்போ 1 கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தணும். இப்போ உரிச்சு வச்சுருக்க ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 5 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிப்பொடியாக. அது கூடவே சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன். அது ஒரு 10 வெங்காயம், 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இதுக்கு இன்னொரு கப்பு தண்ணி சேர்த்துருங்க. பருப்பு வெந்து வரணும் இல்லைங்களா, அதுக்காக. இப்போ தோலை வந்து சீவிட்டு நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு குக்கர் வச்சுருங்க. குக்கர் வச்சுட்டு மூடி போட்டுடலாம். மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு 2 விசில் வந்த பிறகு பார்க்கலாங்க. பாருங்கள், சின்ன வெங்காயம் தானே எடுத்துருக்கேன். இந்த சாம்பாருக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா 2 விசில் வந்த பிறகு வெயிட் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இது பருப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், குழம்பு தாளிச்சிக்கலாம் ஒரு பக்கம். இப்போ பாருங்கள், எண்ணெய், ஒரு கடல் எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடு இருந்தது, கடுகு பொரிஞ்சு வந்துச்சு. கடுகு பொரிஞ்சோடனே சீரகம் சேர்த்துட்டு, வரமிளகாய் சேர்த்துட்டு, நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது வெங்காயம் கொஞ்சம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க உப்பு. நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த பருப்பில் இருக்கிற தக்காளி மட்டும் தனியாக எடுத்துடலாம். எதுக்காக இப்படி எடுக்கிறேன்னா, இந்த தோல் இருக்குது பார்த்திங்களா, மசிச்சிங்கன்னா அந்த தோல் அங்கங்கே திப்பியாக இருக்கும். பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. ஒரு மேஷர் வச்சு இந்த உருளைக்கிழங்கு மட்டும் மெசிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளியில் இருக்கிற தோலை லைட்டாக எடுத்துகிட்டு தக்காளியை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதில் சேர்த்துருங்க. இப்போ இந்த தக்காளி தோலுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த தக்காளி தோலை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த தண்ணியை அப்படியே எடுத்து வச்சுருங்க. ஒரு பக்கம் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ வெங்காயம் வதங்கிருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்திருக்கு. இப்போ 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கோங்க. பெருங்காயப்பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம மசிச்சு வச்சுருக்கிற இந்த துவரம் பருப்பு, இந்த பருப்பு வகைகள் சேர்த்துட்டு இது கூடவே தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட சேர்ந்து அளந்துக்கோங்க. உப்பு தேவைன்னா பார்த்து சேர்த்திக்கலாம். நான் வந்து மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்கறது இல்லைங்க. இது மிளகா கிள்ளி வச்ச சாம்பார், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு பத்தலைன்னா பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க. நான் உப்பு சேர்த்திருக்கேன் பத்தலைன்ட்டு. அவ்வளோதாங்க, சூப்பராக சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஒரு கொதி வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியதா. ஒரு கொத்தம் தலை கொஞ்சம் தூவி விட்டு பொடியாக நறுக்கி தூவி விட்டு சுட இட்லியோட இந்த சாம்பாரை ஒரு 4 கரண்டியை ஊற்றி பரிமாறினீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு தடவை நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.